அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற படம் ஹரிஹர வீரமல்லு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடிப்பில் இயக்குனர் ஜோதி கிருஷ்ணா டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற படம் ஹரிஹர வீரமல்லு. தயாரிப்பு நம்ம ஊர் ஏஎம் ரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். இந்த ஹரிஹர வீரமல்லு படத்தோட கதை என்னன்னு லைட்டா பார்ப்போம். இந்த படத்தோட கதைக்களம் முகலாயர் காலத்தில் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. ஹீரோ ஒரு ராபின்ஹுட் மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாரு. ஒரு கட்டத்தில் உலகின் விலை மதிக்க முடியாத கோஹினூர் வைரம் ஒரு இடத்துல இருக்குது. அதை மட்டும் நீ எடுத்துட்டீன்னா உன் லைஃப் செட்டில் ஆகிடும், உன்னை சார்ந்தவங்களோட லைஃப்பும் செட்டில் ஆகிடும்னு சொல்ல ராபின்ஹிட்டான பவர் ஸ்டார் பவன் கல்யாண் கோஹினூர் வைரத்தை எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. படத்தோட மொத்த பலமே பவன் கல்யாண் தான். மொத்த கதையுமே பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஒற்றையாளாக தாங்கி நிற்கிறாரு. தன்னோட ஃபேன்ஸுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் இருக்குது. மொத்தத்தில் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. நடிகர்கள் பவன் கல்யாண், நிதி அகர்வால், நர்கிஸ் பக்ரி, சோனாக்ஷி சின்ஹா, பூஜிதா பொன்னடா, பாபி தியோல், சத்யராஜ், அனுபம் கேர், ஆதித்யா, சுபலேகா, சுதாகர் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது. 50க்கும் மேற்பட்ட முன்னணி துணை நடிகர்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஜூலை 24, 2025 அன்று இந்த படம் திரைக்கு வந்திருக்கு. பல தாமதங்களுக்கு பிறகு பவன் கல்யாணோட காவிய வரலாற்று பேன் இந்தியா திரைப்படமான ஹரிஹர வீரமல்லு திரைக்கு வந்திருக்கு. முகலாய பேரரசர் அவுரங்கசீப் வேடத்தில் பாபி தியோல் வில்லனாக நடிச்சிருக்கார். இப்படத்திற்கு ஆஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் எம் கீரவாணி இசையமைச்சிருக்கார். பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய பலம். மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார். இப்படத்தின் கலை இயக்குனர் தோட்டா தரணி, ஜஹர்லமுடி மற்றும் சாய் மாதவ்புரா ஆகியோரின் திரைக்கதையிலிருந்து கிறிஸ் ஜஹர்லமுடி மற்றும் ஏஎம் ஜோதி கிருஷ்ணா 2 பேர் இயக்கியிருக்காங்க. கற்பனையான புகழ்பெற்ற குற்றவாளி வீரமல்லுவின் வாழ்க்கையை சித்தரிக்கும் விதமாக இந்த படம் இருக்குது. 17ஆம் நூற்றாண்டின் முகலாய பேரரசின் கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. முகலாய வீரர்களிடமிருந்து ஒரு நகரத்தை மீட்பதற்காக கோஹினூர் வைரத்தை மீட்டெடுக்கும் பணி இந்த படத்தில் 2 பேர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ் ஜஹர்லமுடி மற்றும் ஏஎம் ஜோதி கிருஷ்ணா. ஒரு நம்ம ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னத்தோட பையன் ஜோதி கிருஷ்ணா. முதல் பாதி சுவாரஸ்யமாகவும் 2ஆம் பாதி ஸ்லோவாக தான் போகுது. ஆந்திர பிரதேச துணை முதல்வரான பவன் கல்யாண் அரசியல், சினிமா என்று இரட்டை குதிரை சவாரி செய்திருக்கார். தமிழ் டப்பிங்கில் நம்ம ஊர் தேட்டரில் வெளியாகிருக்கு. படம் ஒரு பேன் இண்டியா படம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழியிலையும் வெளியாகியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல பல. வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம்.